முகநூலில் கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு முடங்கி கிடக்காமல், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும் என்ற அந்த லட்சிய முழக்கத்திற்கேற்ப இனத்தின் உரிமைக்காக இன உணர்வோடும் மான உணர்வோடும் எழுச்சியும் புரட்சியுமாக தமிழ் இனத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் மாணவ தம்பி தங்கைகள் இளைஞர்கள் உழைக்கும் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு ஒரு மாபெரும் வரலாற்று பெரும் புரட்சியை இன்று முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் உலகில் பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்கிற ஒரு தேசிய இனம். தன் மொழி சிதைந்து அழிந்து, தன் கலை இலக்கிய பண்பாட்டை இழந்து, தன் அடையாளங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு, தான் யார் என்றே தெரியாத ஒரு மனநோயாளியை போல மாறிக்கொண்டிருக்கிற நிலை, அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் கண்முன்னே தமிழர்களின் இன்னொரு தாயகமான ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்கான இன மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது என்ன செய்வதென்று தெரியாது கையை பிசைந்து கொண்டு, கண்ணை கசக்கிக் கொண்டு, அழுது புலம்பிக் கொண்டிருந்த என் அருமை தமிழ் சொந்தங்கள், இனி அவ்வளவுதான் தமிழர்கள். தமிழ் முடிந்தது, தமிழன் அழிந்தார். பெயரில் மட்டும்தான் தமிழ்நாடு. எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் காட்டிற்காக வராதவன், வீட்டிற்காக வராதவன், தன் நாட்டிற்காக வராதவன், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தவன் கடைசியாக தன் மாட்டிற்காக மாபெரும் புரட்சியாக திரண்டு நிற்கிறான். புரட்சி எப்போதும் வெல்லும். புரட்சியாளர் சேகுவேரா சொல்கிறான், நாங்கள் மரணித்து போகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் நாங்கள் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் ஒருபோதும் சாகாது என்று சொல்கிறார். அதேதான் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங்கும் சொல்லுகிறார். அப்படி ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு தன்னலமற்று
ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடிய எண்ணற்ற ஈக மறவர்களினுடைய நோக்கங்களும் முழக்கங்களும் தான் எங்களை போன்ற பிள்ளைகளை இந்த நிலத்தில் உசிப்பி உணர்வு சூடேற்றி மண்ணின் விடுதலைக்காக களத்திலே நிற்க வைத்திருக்கிறது. எந்த ஒரு இனத்தின் மக்கள் கேளிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் அதிகம் நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. இது உலக நீதி. ஆனால் தமிழ் தேசிய இனத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் பொழுதுபோக்குக்காக கூடுகிற கடற்கரையில் தன் இனத்தின் உரிமைக்காக போராட கூடியிருக்கிறான் என்றால் இது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. பிடித்த நடிகர் நடிகைகள் படங்களை ஏடுகளில் ஒட்டிக்கொண்டு அலைபேசியின் முகப்பிலே வைத்துக் கொண்டு பிடித்த நடிகனுடைய நேசித்த நடிகனுடைய மரப்பலகைக்கு பலகைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டு திரை அரங்குகளிலே திரைக்கு முன்னே கையிலே சூடம் காட்டிக் கொண்டு பிடித்த நடிகரின் படத்தை நெஞ்சிலே கையிலே பச்சை குத்திக் கொண்டு ரசிகர் மன்றத்தின் தலைவராக செயலாளராக இடிந்த குடிசையை எடுத்து கட்ட பக்கற்ற நிலையிலும் அந்த கூரையின் முதுகிலே ரசிகர் மன்ற பதாகைகளை சுமந்து திரிந்த பிள்ளைகள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் புரட்டி போட்டார்கள். பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். இது புரட்சிக்கான காலம். இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம். எங்கள் மாவீரர்கள் சிந்திய ரத்தமும் அவர் கொண்டிருந்த கனவும் அவர்கள் நோக்கமும் லட்சியமும் நிறைவேறக்கூடிய காலம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். பன்னெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரந்தள்ளப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக கிளைத்து தலைகிற மரம் போல துளிர்த்து எழுகிறார்கள். ஒரு இளம் தளிராக, நம்பிக்கை கீற்றாக இன்றைக்கு இந்த நிலத்திலே ஒரு புரட்சி பூ பூத்திருக்கிறது. அது அதிகாரத்தை திணறடிக்கிறது, பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் அன்பு தம்பி தங்கைகளிடத்திலே, உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உடன் பிறந்தார்களிடத்திலே நான் எனக்குள் எழுகிற கேள்வியை, மக்கள் மனதில் எழுகிற கேள்வியை எழுப்புகிறேன். இன்றைக்கு அவசர சட்டம் இயற்றி நாளைக்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வாடிவாசலை திறக்க வருகிறார் என்று செய்தி வருகிறது. அவரே சொல்கிறார், நானே வாடிவாசலை திறக்கிறேன், துள்ளி பாயும் காலை என்று சொல்கிறார். அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்திவிட முடியும் என்ற நிலை இருந்திருக்குமே, ஆனால் இந்த வலிமை, இந்த அதிகாரம் இருக்குமே, ஆனால் 3 ஆண்டுகள் எங்களை காக்க வைத்தது. உச்ச நீதிமன்றம் தடை போட்ட பிறகு உன் தடையை அங்கு தூக்கி குப்பையில போடு, நீ வா, அவசர சட்டம் ஒரு சட்டத்தை ஏற்றி மாநில அதிகாரத்தை வச்சு நான் என் மக்களின் உணவுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடத்துறேன். அவசர சட்டம் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஏற்றி நடத்திருக்கலாமே, ஏன்? வாய்ப்பு இல்லை என்றால் பரவாயில்லை, இன்னைக்கு இருந்த வாய்ப்பு அன்னைக்கு இருந்ததுதானே, ஏன் நிறைவேற்றல? ஏன் நிறைவேற்றல? அப்ப எவ்வளவு பொறுப்பற்றதானோ? அப்ப மக்களின் உணர்வுக்கு எந்த அளவுக்கு நீங்க மதிப்பளிச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பை ஒரு வாரம் தள்ளி சொல்லுங்க. ஏன் சொல்லணும் ஒரு வாரம் தள்ளி? இப்ப உடனே சொன்னா
அந்த தீர்ப்பு தடைன்னு வரப்போகுது. தடை நீங்கிய தீர்ப்பா இருந்தால் உடனே சொல்லு என்று சொல்லியிருப்பார்கள். தடை நிரந்தர தடை விதித்து தீர்ப்பு வரப்போகுது. அது தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுனால ஒரு வாரம் தள்ளி சொல்லுங்க. ஏன்? தமிழ்நாட்டில் நெருக்கடி இருக்கு. இதை சமாளிச்சு கடத்தி விடணும். மாணவர்கள் இளைஞர்கள் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறான். அப்ப ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தி விட்டாதான், எதையாவது செஞ்சு நடத்தி விட்டாதான் அவன் கலைஞ்சு போவான். அப்ப அதுவும் ஏமாற்றுதான். எப்படி இருக்கு பாரு. நாங்க எதுக்கு இந்த வேலையை வந்தோம்ல? எப்படியாவது இவர்களை ஏமாற்ற வேண்டும். இதுதான் இவர்கள் நோக்கம். நாங்க எதுக்கு வந்தோம்? இதையெல்லாம் எப்படியாவது மாற்ற வேண்டும், அதுக்காக வந்தோம். எங்கள் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை பாடினது மாதிரி நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், யாருக்கிட்ட ஏமாற மாட்டோம். ரொம்ப நல்ல இதயம் உள்ள கூட்டம் இதான் நாங்க. நான் உன்கிட்ட ஏமாறம் இல்ல, ஏமாத்தம் இல்ல. நீ ஏமாத்த நினைச்சா நீ தான் ஏமாந்து போவ. இந்த சிக்கலை தேவையில்லையே. இவ்வளவு பெரிய போராட்டமே வந்திருக்காதே. போன வருடம் அலங்காநல்லூர்ல சீமானவன் தம்பியில போய் தருவான்னு கத்திருக்க வேண்டியது இல்லையே. அன்னைக்கே நடத்திட்டு இருந்திருக்கலாமே. இந்த அதிகாரம் இருந்தா நீங்க அன்னைக்கே நடத்திருக்கலாமே. இன்னைக்கு போய் அலங்காநல்லூர்ல மாவட்ட ஆட்சியாளர் வாடிவாசல் திறக்கணும், நாளைக்கு ஜல்லிக்கட்டு பேச போற இந்த மாவட்ட ஆட்சியாளர் போராட்டம் தொடங்கிய அன்னைக்கே அந்த மாணவ பிள்ளைகிட்ட அந்த மக்கள்கிட்ட போய், என்ன உங்க பிரச்சனை? ஜல்லிக்கட்டு நடத்தணும், அவ்வளவுதானே. உங்க கோரிக்கை என்கிட்ட கொடுங்க, நான் அரசுக்கு பரிந்துரைக்கிறேன், அதை நாங்க பாத்துக்கிறோம். படிக்கிற பிள்ளைங்க, நீங்க படிப்பு கெடுத்துட்டு இருக்கிறீங்க, வேலைக்கு போற இளைஞர்கள் போங்க, இது எங்க வேலை, நாங்க பாத்துக்கிறோம், அதுக்குத்தானே நாங்க பணியமர்த்தப்பட்டிருக்கோம், இந்த பதவிக்கு வந்திருக்கோம், போங்க என்று சொல்லி இருந்தா, ஒரு முறை அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லி இருந்தா இப்ப உன்னை உள்ள விட்டுருப்பான். வரவே இல்லையே, வரவே இல்லையே. இது விஜயகாந்த் சொன்ன மாதிரி இருக்குது ஒவ்வொரு செயலும். நீங்க சொல்றது முதலமைச்சராகி நீங்க என்ன செய்வீங்க? ஆக்குங்க, அப்புறம் தானே சொல்லுவேன். என்ன செய்வாங்க சொன்னதை ஆக்க முடியும். இது இப்படி கட்ட எப்படி ஆக்குங்க, அப்புறம் தான் சொல்லுவேன். அந்த கதையா அதிகாரத்தோடு தான் வந்து சந்திப்பீங்க. அப்ப மக்களின் பிரதிநிதி, மக்களுக்கான சேவகனை வந்து எங்களை பார்க்க மாட்டீங்க. எத்தனை நாள் அவன் பசித்து கிடந்தான், உறக்கம் தொலைச்சு கிடந்தான், அவன் பனியில நனைஞ்சான், வெயில்ல காஞ்சான், வேர்வை சிந்தி கத்தி கிடந்த தொண்டை வரல தொண்டை தண்ணி காய நீ வந்து ஒரு எட்டு ஒரு அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நீ கேட்டிருந்தா வாங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னா உனக்கு உட்கார்ந்து பேசியிருப்பான். வரவே இல்லை. ஒரு மாண்புமிக்க இந்த மண்ணின் முதல்வர், மக்களின் பிரதிநிதி, எந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்றது? நாங்கள் தேர்வு செய்த அரசு, அந்த அரசின் தலைமை, எனக்கு ஒரு உரிமை, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு உயிர் காக்கிற பிரச்சனை, எது ஒன்றுக்கும் என் அரசு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை நீ தரலையே. அதான பிரச்சனை. உலகத்துல பிரிட்டிஷ் பிரதமரோ அமெரிக்க அதிபரோ ஒரு இக்கட்டான நிலை சிக்கல்னா ஊடகத்துல வந்து மக்கள்கிட்ட பேசுறான். நான் பார்த்திருக்கேன். அரபு மன்னர்கள்லாம் மக்கள்கிட்ட பேசுறான். இது என்ன ஒரு ஆட்சி முறையினே புரியல. குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தாத்தன் பாடி போயிருக்கான். இதெல்லாம் படிச்சீரா இல்லையா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இது வேதமடா, தமிழன் வேதம். இந்த வேதத்தை படிக்கலையா நீங்க? குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம். என்ன சொல்றான்? ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு எப்படி தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும், இந்த நேரம் என் பிள்ளைக்கு தூக்கம் வரும், அத்தாடி என் பிள்ளைக்கு ஏதாவது திங்க கொடுக்கணும், அப்படி எப்படி தேடி தேடி பார்த்து பார்த்து பிள்ளை கேட்காமலே செய்வாளோ, அப்படி நாட்டை ஆளுகிற, குடியை ஆளுகிற மன்னவன் தன் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்காமலே செய்யணும்டா, குறிப்பிருந்து செய்யணும்டா. அப்படி ஆட்சி நடத்துகிற ஒருவனை இந்த உலகம் தொழும் என்று சொல்றான். இது ஒரு குரலை படிச்சிருந்தாலே இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எப்படி? தெய்வமாக வைக்கப்படும்.
கடவுளாக போற்றப்படுவாங்கிறான். இதான் வார்த்தையில தான். ஜெயலலிதா தெய்வம், எம்ஜிஆர் தெய்வம், நாளைக்கு சசிகலா தெய்வம். அதுவும் சாதாரண தெய்வங்கள் இல்லை, இதய தெய்வம். எங்கே கொண்டு இந்த நாட்டை தொலைச்சு குழுவாட்டி விடுறது. கங்கையில சுத்தம் பண்ணாமனா அது ரொம்ப கேடுகட்டு கிடக்கு. கங்கையை சுத்தம் பண்றதுக்கு 25,000 கோடி 30,000 கோடி செலவுங்கிறான். யார அழுக்காக்கணும்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் இத்தனை 1000 கோடி செலவழிச்சு சுத்தம் பண்ற அளவுக்கு அழுக்காக்கியது யார்? பதில் இல்லை. சரி, அத்தனை 1000 கோடி செலவழிச்சு சுத்தம் பண்ணுவோம், மறுபடியும் அழுக்காகுமா? ஆகும். ஏன் ஆகுது? வெறிச்ச பணத்தை பாதியில விடுறது. புண்ணியம் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாராம். எங்கேயாவது ஒதுங்கி கிடக்கும். விளக்கு நிறைய எண்ணெயை ஊற்றி அதுல விடுறது, வாழை மட்டையை விடுறது, எல்லா குப்பையும் அதுல போட்டா அப்புறம் அழுக்காக என்ன? இதை தடை செய்ய. அங்க ஏன் அது நீரை போய் அசுத்தப்படுத்துறீங்க? இங்க பாருங்க, நீர் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். இப்ப நீரை சுத்தம் பண்ண பல 1000 கோடி கொட்ட வேண்டியிருக்கு. இதுல இன்னொருத்த என்ன சொல்லிட்டான் தெரியுமில்ல? மோடி கங்கையை போல தூய்மையானவர். ஏதோ உளறிட்டான். நாங்க என்ன கேட்டோம்? அவ்வளவு தூய்மையானவர் அப்புறம் பல 1000 கோடி விட்டு கங்கையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீ தாண்டா சொல்ற கங்கை. அப்ப கங்கையை போல மோடி அழுக்கானவர்னு மறைமுகமா சொல்றான். அதானே இன்டைரக்ட் சென்ஸ்? தானே இன்டைரக்ட் மீனிங் என்ன? மறைமுக பொருள்ல பேசுறான். வஞ்சி புகழ்ச்சியில நம்ம இலக்கியத்துல வஞ்சி புகழ்ச்சி அழியுது. புகழ்றானா திட்டுறானா பாராட்டுறானான்னு தெரியாம பேசிட்டு போயிடுது. அந்த மாதிரி அப்ப ஒரு அரசு மக்களின் பிரச்சனைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். கல்லூரிக்கு போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சுக்கிறார். எல்லா மாணவனும் தெருவிறங்கி பேருந்த மறிச்சிட்டான். போக்குவரத்து நிறுத்தம் ஆயிடுச்சு. முதலமைச்சருக்கு அழைப்பு போகுது. என்ன பிரச்சனை? என்னப்பா ஐயா, அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரே பிரச்சனைங்க. அந்த நடத்துனர், அந்த கண்டக்டர், அவர் மாணவர் அடிச்சுட்டான். ஆடாது நீ என்னப்பா? இங்க இந்த வாரேன் போறாரு. போயிட்டு என்னப்பா பிரச்சனை? ஐயா, உடனே பணி நீக்கம் செய்யணும், உடனே பணி நீக்கம் செய்யணும், எங்களை அடிச்சிட்டாரு. ஏய், இதான் பிரச்சனையா? இங்க டிஸ்மிஸ். போப்பா போ, போயா வேலையை விட்டு போயா போ. அவ்வளவுதானப்பா, போய் படிக்க போப்பா. ஐயா வாழ்க ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ போப்பா, போய் படிக்க போப்பா. வண்டி எடுத்து போப்பா, அங்க உரம் போடு, போ வண்டி எடு. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஒரே நிமிடம் பிரச்சனை முடிஞ்சு வண்டி எடுத்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது கூட வந்துரு, என்னையா ஒன்றும் ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிட்டியா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற? படிக்க போற பிள்ளை காலையில இறங்கி ரோட்ல இறங்கி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியா? அது விசாரிச்சுக்கிட்டு இருக்க நேரமா? அவன் துள்ளி குதிச்சுக்கிட்டு எகிரிக்கிட்டு இருக்கான். நம்மளை பார்த்தோன்னா கூட வர சத்தம் போடுறேன். இப்ப பாரு, அவன் வேலையை விட்டு நிக்கணும்னு ஒரு நிமிடம் பிரச்சனை முடிஞ்சு வச்சு. இப்ப என்னையா பண்றது? அவன் பாவம் பொண்டாட்டி விழின்னு இந்த கிறுக்கு பையில நாளைக்கு கோட்டையில வந்து என்னை பார்க்க சொல்லு. அவன் அங்கே வாரேன் வந்தோடனே, ஏய் படிச்சிருக்கியா? உனக்கு அறிவில்ல? படிக்க போற பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. முட்டாப்பல இந்தா, இனிமே இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் இருந்து ஓடு. அடுத்த நாளே வேலை கொடுத்துட்டாரு. அடுத்த நாளே வேற, இந்த பகுதியில் இந்த ரூட்ல ஓடாத வேற ரூட்ல ஓடு. இவன் லீடர். இவனுக்கு பேர் என்ன? லீடர். தலைவன் அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பான். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். இப்ப என்னன்னா, மக்கள் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறான். தலைவன் ஓட்டையே சிந்திக்கிறான். அடுத்த தலைவர் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். இப்ப எம்பி பாராளுமன்ற வேற வருது. இவன் எவனுக்கு ஓட்டு போடுவான்னு தெரியல. இவன் இந்த மக்களை ஒரு உயிரா பாக்குறது இல்ல, ஒரு ஓட்டு. மொத்தம் 2000 ஓட்டு இருக்கு. இதையே சிந்திச்சு அரசியல் செஞ்சுட்டாங்க. அதனால வந்த சிக்கல் தான் இது. உச்ச நீதிமன்றத்துல ஒரு வாரம் தீர்ப்ப தள்ளி வைக்க சொல்லுது மத்திய அரசு. சரின்னு சொல்லுது. நீ சொன்னா அது சரின்னு சொல்லுதுல, நீ சொன்னா கேக்குதுல, அப்ப இந்த தலையை நீக்கடா கேளப்படம் சொல்ல வேண்டியதானே? என்னையா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு ஒரு தேசியத்தின் பண்பாடியா? இந்தியான்னு ஒரு நாடு உருவாவதற்கு முன்பிருந்தே வாழ்றாயா.
அவன் இந்த நாடு முழுமைக்கு வாழ்ந்த நாகர்கள் யா மூத்த குடியா முட்டாள். அவனை போய் அவன் பந்தாட்டு தலை வச்சிருந்தவன் தேனி மாதிரி கிளம்பிட்டான். நீ அவனை கட்டுப்படுத்த முடியாது. படக்குன்னு போட சட்டம் அதுக்கு நோட்டம் அது மாத்தியா அப்படின்னு சொல்றது. மதிக்கிற வரதானே அத்தா யார் வீட்டுக்கும் போவிய, மதிக்கலைன்னா அந்த திசை பக்கம் திரும்புவோமா? நாங்க அப்படித்தான். நீ ஏன்டா தடையை மீறி நடத்தினாங்கிற? அவன் மதிக்கல சாமி. நான் பாட்டுக்கு என் ரூட்டை பார்த்து கிளம்பிட்டேன். அவன் என்ன ஓபிஎஸ் அடிவாசல் திறக்க போறதில்ல, திறந்தாலும் நான் தான். அவருக்கெல்லாம் அவர் ஒரு விடுதலை பெற்ற நாட்டின் முதலமைச்சரே அடிமையா இருக்காரு. நம்ம தலைவனே அடிமையா இருக்காரு. அப்ப நாம எவ்வளவு கீழான அடிமைன்னு பாத்துக்கணும். போலீஸ் திட்டாத, அவன் காக்கி சட்டை போட்ட அடிமை, நம்ம கருப்பு சட்டை போட்ட அடிமை. நாம நினைக்கிறத பேசுறோம், அவன் அதை கூட பேசணும். ஒரே ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தவன் பேசிட்டான். காலையில சட்டையை கழட்டிட்டான். இப்ப என்ன தெரியுது? என்ன தெரியுது? சட்டையை கழட்டிட்டா நிறைய தமிழன் உள்ள இருக்கான்னு தெரியுது. அது மாதிரி நம்மளை திட்டமிட்டு ஏமாத்திட்டாங்க. இத நுட்பமா நீங்க பார்க்கணும். இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா, இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் உனக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு தமிழனும் கேள்வி இருக்கணும். எதுக்கு? எந்த இடத்துல உன்னுடைய உணர்வை மதிச்சு உன் உரிமைக்காக நின்றுருக்கான்? ஒரு இடம் சொல்லு எனக்கு. ஒரு இடம். உன் தாய்மொழி செத்து போச்சு நின்றுருக்கானா? டென்மார்க் நிக்குது. டென்மார்க் ஓ நாடா? அது நிக்குது. என்ன சொல்லுது? உங்கள் தாய்மொழி அழிய விட்டுறாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் படிப்பிச்சு கொடுங்க, மொழி அழிஞ்சா உங்க என்ன அழிஞ்சிரும்னு 32 பள்ளிக்கூடம் திறந்து கொடுத்துருக்கு அரசு. அதுல வேலை செய்யற தமிழாசிரியருக்கு அந்த அரசு சம்பளம். ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் பல பள்ளிக்கூடங்கள், தமிழ் படிப்பு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கா? நல்லா கவனிச்சுக்கணும். எந்த இடத்துல உனக்கு நின்றுருக்கான்? கச்சத்தீவு உன்னுடைய நிலம். காங்கிரஸ் கொடுத்தது, பிஜேபி கொடுத்தது. எப்படி இருக்கு? இப்ப கருணாநிதி, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இந்த சந்திரன சின்னம்மா பேர் சின்னம்மா மறந்து சின்னம்மான்னு சொல்லி வளவே போய் கிளம்பிட்டான். ஜீவாவை அம்மாவாக்காம விட மாட்டேங்க. இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி வருது. இப்படி ஒரு பெரிய புரட்சிகர கூட்டம் கிளம்பும் போது இப்படி ஒரு கூட்டமும் கிளம்பும். என்ன செய்யறது? புலி கூட்டங்கள் ஓடும் போது சில தண்ணிகளும் கொடுத்து நுட்பமாக கவனிங்க. எந்த உரிமைக்கும் நமக்கு நின்னதில்லை. ரெண்டு பேரும் ஒரே பதில் தான். கச்சத்தீவு கொடுத்ததுதான். நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும். கொடுக்கும் போது இந்தியாவின் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி, கொடுக்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கலைஞர். இத்தனை லட்சம் இளைஞன் போராடுறான் பாருங்க. இந்த ஜல்லிக்கட்டை விட அது மிகப்பெரிய உயிராக ஒரு உயிர் பிரச்சனை, மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அப்ப இந்த பதவியில் இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு மக்களையும் திரட்டி மாபெரும் புரட்சிகரமான போராட்டத்தை நடத்தி என் தாய் நிலம் கச்சத்தீவை எடுத்து சிங்களனுக்கு கொடுக்கூடாது, கொடுத்தா என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சண்டை போடல. போட்டுருந்தா இந்திரா காந்தி பயந்துருக்கும். ஏன் போடல? ஆட்சியை கலைச்சு விட்டுருவா. இந்த அற்ப பதவிக்காகவே நம்மளை பழியாய்த்து எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்தாங்க. நுட்பமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசித்தான் அங்க எல்லாரும் கிளஞ்சி நிக்கிறான். இங்க இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கிளப்பி விடுறது, அதெல்லாம் பேசி விடுறது. புரியுதா? பேசிட்டான். அன்னையில இருந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வாய் மூடுவோம். இப்படி கேள்வி கேட்டா வாய் மூடுவோம். திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லுது
கட்சித்தீவு மீட்க போராடும் நடக்கல. இப்ப எப்ப மீட்கப்படும்? நம்மள மாதிரி ஒருத்தனு கிட்ட அதிகாரம் வரும்போது கச்சத்தீவை திருப்பி எடு. கொடுத்ததுதான், இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இப்ப எல்லா பேரும் அதான் கேட்டிருக்கான், என் மாட்டை விடு, இல்லை நான் நாட்டை விடுங்க. அடிச்சு பிச்செஞ்சிருவேன். சட்டசபையில எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய தீர்மானம் போடுவோம். என்ன போடுவோம்? கச்சத்தீவை எடுக்கிறியா இல்லையா? என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு என் தாய் நிலத்தை எடுத்து கொடுத்துட்டு என் மக்களை சா கொடுக்கறதுக்காக நான் வேலை செய்யறேன். எடுக்கிறியா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம்? நாம ஒரு 50,000 போலீஸ் சிறப்பு படையை உருவாக்கி போய் டாக்குன்னு ராவா சுத்தி வளைச்சிட்டு நம்ம தேசிய கொடியேற்றி ஒப்புக்கு இந்திய கொடியேற்றிட்டு இறங்கிடும். நம்ம தேசிய கொடி ஒண்ணு இருக்கு. காலையில ஜல்லிக்கட்டு ஓடும்போது என் பிள்ளைய காட்டிட்டு இருந்தாங்க. இந்த புலிக்கொடி இல்ல, தமிழனுக்குன்னு ஒரு தேசிய கொடி இருக்கு. என்ன கேக்குறேன், நீ என்ன தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்காங்க? நான் கேட்டேன், இங்க வாடா, இந்தியா எப்போ தெரியுமாடா? இந்தியா வர்றதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்க கோட்டை கட்டி கொடி கட்டி ஆண்ட கூட்டமுடா. நீ எங்க கிட்ட கொடியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கேட்க ஒரு ஆள் கிடையாது. முல்லை பெரியாறு பிரச்சனை, அணை கட்டப்பட்டது யாருக்கு? எனக்கு. கட்டினவன் யாரு? இந்திரா இல்ல. கட்டினவன் யாரு? ஒரு வெள்ளக்கார கர்னல் பென்னிக்குங்கிற ஒரு மனித புனிதன். பாவம் அந்த தேனி, கம்பம், குமிழி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம வாய்க்கா வறண்டு, வரப்பு வறண்டு, வயிற்றுக்கு சோறு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு அணையை கட்டும்டான்னு. அதை யாரு பார்த்தது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய அமைச்சர் முத்து இல்லப்ப பிள்ளை குதிரையில அப்படியே வாரான். ஆகா, இந்த நீரை தடுத்து அணை கட்டிட்டோம்னா நல்லா பூமியை செழிப்பாக்கலாம்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான், செய்ய முடியல. வெள்ளக்காரன் வந்து முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் போகுது. அந்த பென்னிக்குங்கிற அந்த கர்னல் அவ்வளவு தங்கமான மனுஷன். அவன் வெள்ளக்கார அதிகாரத்தை சொல்றான், அவ்வளவுதான் காசு தர முடியாதுட்டான். அடிமைக்கு என்னடா அணைன்ட்டான். பார்த்தான், அப்படி விட்டு போக முடியல. சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டான். போய் அவன் சொத்த புறம் வித்துட்டான். வித்துவிட்டு பொண்டாட்டின்னு சொல்றான், அந்த மாதிரி நான் ஒரு அணை கட்ட போறேன் இந்த மக்களுக்காக. அது பல கையில காதல கழுத்துல நடந்த பல பவுன் நகைகளை எல்லாம் கொட்டி கொடுக்குது. என்னன்னு, நீ ஒரு புனிதமான காரியத்தை செய்ய போற, அதுக்கு பயன்படாது இந்த நகையெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கொடுத்துருது. யாரு? அவன் பொண்டாட்டி. வந்து அந்த மனுஷன் கட்டினான். கட்டினது யாரு? காசு யாரு? அவன். கட்டினது யாரு? என் தாத்தன், என் பாட்டன், என் பெரியப்பன், என் சித்தப்பன், என் ஆத்தா. அது எது? செங்கல், சாந்து, சிமெண்ட் குலைக்கல, எங்க ரத்தம், வேர்வை, சதை, அதை குலைச்சு கட்டினோம். இந்த முல்லை பெரியாற்று அணை, பெரியாற்று அணை என்னது? எனக்கு கட்டப்பட்டது. ஆனா அவனுக்கு போயிடுச்சு எல்லை பிரிப்புல. இந்த பென்னிக்குக்கு பேர் எங்களுக்கு வந்துருச்சு. பென்னிக்குக்கு நாடாரு, பென்னிக்குக்கு தேவரு, பென்னிக்குக்கு தேநீர் விடுதி, பென்னிக்குக்கு மிதிவண்டி நிலையம். போய் தேனி கம்பத்துல பாரு, பென்னிக்குக்கு பேர் இல்லாம ஒரு பிள்ளை பிறக்காது. அவ்வளவு நன்றி உள்ளவங்க நாங்க. எங்க அணை அவன் எடுத்துட்டு சொட்டு தண்ணி தர முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. இதை தீர்த்து வைக்க ஒரு தேசிய அரசிட்ட முடியல. காங்கிரஸ் வந்தாலும் வாய் திறக்காது, கம்யூனிஸ்ட் வந்தாலும் வாய் திறக்காது, பாரதிய ஜனதா வந்தாலும் வாய் திறக்காது. ஏன்? காங்கிரஸ் முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான தண்ணீரை குடு என்று சொல்லிருச்சுன்னா அங்க காங்கிரஸ் தோற்று. இதை நல்ல இந்த அரசியல புரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகள். கர்நாடகா இதேதான் காவிரி இல்ல. காவிரியில கர்நாடகாவில் விழுகிற மழை தண்ணி மட்டும் காவிரியில ஓடியாடுற, தமிழ்நாட்டில் விழுகிறது, கேரளாவில் விழுகிறது, எல்லாம் அப்படி ஓடியாது. காரணம் அவன் பாத வழியே ஓடியாந்துறது மறைச்சிக்கிட்டான். இதை கவனிச்சுக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி அவனது மட்டும் இல்ல, நம்மது அதுல போகுது. கேரளால இருந்து வர்றதும் வருது. இதை முறைப்படி பங்கிட்டு பிரித்துக் கொள்வதற்கு காவிரி மேலாண்மை வாரியாமை இதை நம்ம சொல்றோம். எப்படி? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்கள்லாம் நர்மதா நதியில எப்படி பிரச்சனை இல்லாமல் தண்ணீரை பிரித்துக் கொள்கிறார்களோ அப்படி நாங்களும் பிரித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த காவிரியில தமிழர்களுக்கு தண்ணி கொடு என்று இங்க இருக்கிற காங்கிரஸ் போறானாலும் அங்க ஓட்டு விடாது. அங்க இருக்கிற காங்கிரஸ் சொன்னா அவன் தோத்துறான், பிஜேபி வந்துடும். பிஜேபி சொன்னா காங்கிரஸ் வந்துடும். இப்ப நுட்பமா பார்க்கணும்.
நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். நாங்க பாசிஸ்டுகள், நாங்க சாவனிஸ்டுகள், நாங்கள் தீவிரவாதிகள், நாங்கள் இனவெறியர்கள், நாங்கள் பிரிவினைவாதிகள். ஆனால் இந்திய தேசியம் பேசி, இறையாண்மை பேசி, ஒருமைப்பாடு பேசுகிற பாரதிய ஜனதா காங்கிரஸ் பேர் இயக்கம் கர்நாடகா என்று வருகிற போது அது கன்னட கட்சியே. இந்த காங்கிரஸ் கேரளா என்று வருகிற போது அது மலையாளி மக்கள் கட்சியே. அவன் பேசாம செய்யறான், நாங்க வெளிப்படையா பேசுறோம். இதான் ரெண்டுக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய நீ நாட்டை ஆள்றது யாரு? கர்நாடகாவை காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. இப்ப காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யாரு? அம்மையார் சோனியா காந்தி. ஒரு வார்த்தை உச்ச நீதிமன்றம் நீ காவிரியில தண்ணி கொடுன்னு சொல்லுது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு சீதாராமையா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் சொல்லுங்க. அப்ப சோனியா காந்தி சொன்னது உண்டா? இல்ல. இளம் தலைவர் ஐயா ராகுல் காந்தி வாய் திறந்து பேசியது உண்டா? இல்ல. அவர்கிட்ட கேக்குறாங்க, வாட் அபவுட் காவிரி இஷ்யூ? நோ காவிரி நோ இஷ்யூ. யாரு? எதிர்காலத்த நாட்டின் பிரதமர். இப்படி ராகுல் காந்தி வந்து நோ காவிரி நோ இஷ்யூ சொல்றாரு சீமான். ஆமா ஆமா, நோ காங்கிரஸ் நோ ஓட்டு. வேற தமிழன் எந்த முடிவுக்கு போவான்? நோ ஓட்டு. தமிழர் நாட்டை விட்டு அவனை விரட்டு ஓட்டு. இதான் நாங்க எங்க தொடச்சு வாரி எரிஞ்சேன். இப்ப ஏதோ இந்த திமுக தோலை தூங்கிட்டு வாரேன் வவா மாதிரி. அடுத்த தேர்தல அடிச்சு மண்டல் அடிச்சு போரா பேரும் பதைக்கிறோம். எதுக்கு? என் மாட்டோட நான் விளையாடுறதுக்கு ஒரு உரிமையை பெற்று தரல. துப்பு கட்டவன் ஓட்டை கட்டு வெக்கம் இல்லாம தமிழன் வந்து நிக்கிறேன். இந்த பிஜேபி காங்கிரஸ் என்னத்துக்குடா? ஏன் சார் எங்க பாரு, என் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்ல. என் வாக்குறதுக்கு என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல. என் ஓட்டதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல. மானம் கட்டு போய் இன்னும் தமிழர்கள்கிட்ட எங்களை தேர்வு செய்யுங்க, நல்லா செஞ்சிருவோம். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீங்க செஞ்சதுல தானே இப்படி கிடக்குறோம். என்ன செஞ்சு? இதுவரை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல நாட்டின் பிரதமர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடியின் கருத்து என்ன? என்ன அவங்க கருத்து? இதையெல்லாம் பிரதமர் பேச மாட்டார். வேற என்ன பேசுவார்? வேற என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? ஒரு தேசிய மக்களின் உயிராதாரமாக வாழ்வாதாரமாக இருக்க தண்ணீர் பிரச்சனையில் தலையாத பிரதமர் தமிழ்ச்சபாய்க்கு தண்ணீர் வராத நாட்டு மேல எனக்கு என்னடா நேசம் வரும், பாசம் வரும்? என்ன நேசம் வரும்? இந்தியனார் இந்தியனார் இந்தியனார்னா லூசு பைய கூட இருக்க மாட்டான்டா. பைத்தியக்கார தமிழன் கூட இந்தியனா இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? நான் தான் சொல்றேனே, என்னை நகர்த்தி 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 கூட தள்ளிட்டேன். தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை புலியா மாறி பாயுங்கிறான். நீ என்ன பண்ணிட்ட? என்னை ரொம்ப நாளா தப்பிக்க வழி இல்லாம கதவை சாத்தி அடிச்சிட்டேன். இப்ப என்ன பாத்தியா? பண்ணா பண்ணான்னு பிராண்டு தோண்டிய. இங்க அடிக்கிறான், அங்க அடிக்கிறான். மோடி இங்க வாடிங்கிறான். நாங்களாவது கொஞ்சம் மரியாதையா பேசுறோம். மோடி இங்க வாடிங்க. எப்படி இருக்கு? கேவலப்படுத்துற. சின்னம்மா சின்னம்மா பன்னீரு எங்கம்மா. எப்படி இருக்கு? பன்னீரு பன்னீரு எங்கயா பண்ணிருங்க. கேவலப்படுத்துறேன். ஒருத்தர் என்ன சொல்றேன், பவர் இல்லைனாலும் யூபிஎஸ் வேலை செய்யுமா, பவர் இருந்தாலும் ஓபிஎஸ் வேலை செய்யாது. படிக்கும் போது திக்குங்க. இம்பிட்டு காலம் கழிச்சு எங்களை ஒருத்தன் அந்த நாற்காலியில உட்காடுறான். இந்த பெருமையா நினைக்கிறதா, இந்த சிறுமையா நினைக்க என்னதான்டா பண்றது? வர்றவனெல்லாம் இப்படி இருக்கானே. வந்த ஒரு மனுஷன் இப்படியா? ஒரு நினைச்சு பார்க்கவே வேடிக்கை. எந்த இடத்துலயும் நமக்கு அவன் நின்னதில்லை. நீங்க இதை பேசணும்னா பாருங்க, ஒரு நாள் முழுக்க பேசுறேன். அவ்வளவு உதாரணங்கள் இருக்குவீங்க. ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி நம்மளை எப்படி காலி பண்ணாங்க. அதை விடு. இப்ப காவிரி நதி நீர்ல முடிச்சிட்டானா, இப்ப கச்சத்தீவு, இந்த கச்சத்தீவு முடிச்சிட்டான். அணுவுல உலகத்திலேயே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. அது எந்த கொம்பனும் தெரிவிக்க முடியாது. பெரிய மேல எங்க ஐயா அப்துல் கலாமே சொல்றாரு,
இல்ல சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு சூரிய ஒளி மின்சாரமும் காற்றாலை மின்சாரம் தான். அப்புறம் இருக்கு அணுவுல. இங்க பல பேர் எங்க மெக்கானிக்கல் எனர்ஜி வேணுங்க, அது இல்லைன்னா எப்படிங்க? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்லை. அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இல்லை. பிறகு அது அணு கண்டுபிடிக்க, அணு ஒன்று தயாரிக்க. அணு உலைக்கு அணு குண்டு மேலே ஒருவன் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒன்றுதாங்கிறான். நான் சொல்லல, விஞ்ஞானி. அது அணு உலை கண்டுபிடிச்ச யாரு? ஆல்பர்ட் நோபல். அவன் என்ன செய்யறான்? பெரிய பேரழிவை செய்யற ஒரு குண்டை கண்டுபிடிச்சுட்டோம்டா, எதிர்கால மக்கள் நம்மளை காரி துப்புவான், அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு கிடைச்ச பணத்துல ஒரு பரிசு, நோபல் பரிசு அப்படின்னு வச்சுட்டான். இப்ப இந்த பயவுலையில நோபல் பரிசு வாங்கிட்டாருன்னா அதான் அந்த அயோக்கிய பய பேர்ல கொடுக்கறது தான். யாரு? அணு கண்டுபிடிச்சான் பாரு அவன். வன்முறையை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம், அமைதி நிலைநாட்டுவோம், சமாதான புறாவை பறக்க விடுவோம். ஆனால் அணு ஆயுத தயாரிப்பு மாநாடு போடுவோம், 6 மாசம் கழிச்சு அணு ஒழிப்பு மாநாடு போடுவோம். ஏடா அயோக்கிய பேருல, இந்த அணு குண்டு, இந்த துப்பாக்கி, தோட்டா வாங்கின காசுக்கெல்லாம் அரிசியும் பருப்பும் வாங்கியிருந்தா உலகம் பசிங்கிற வார்த்தையே கேட்டிருக்கானடா அயோக்கிய பேரு. அழிச்சு நாசம் பண்ணிட்டான் நாட்டை. பிக்காலி பேரு. நான் கேட்டேன், இந்திய எல்லையில் 2 ராணுவ வீரர்கள் கழுத்தறுத்து கொலை. யாராவது செஞ்சு எப்ப கழுத்தறுத்தேன்? அப்புறம் என்ன கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க? எங்க கழுத்தறுத்து கொண்டுட்டான்? கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க அம்மா சுஷ்மா. 10 பேர் கழுத்தா இருக்கணும். வாயிறாங்க பெண் புலி. இங்க வாங்கம்மா. இந்திய கடலில் 840 பேரை சுட்டிருக்கான அவன் கழுத்தை, அதுக்கு பதிலா யார் கழுத்தையும் இருக்க மாட்டீங்களாமா? பாகிஸ்தான், நீ ஒண்ணு இந்த பாத்துக்க, உனக்கு சத்தியம் சொல்லி பேசுறேன் பாத்துக்க. பாகிஸ்தான் மட்டும் இந்தியாவுக்கு பக்கத்து நாடாலேன்னா பிஜேபிக்கு அரசியல் இல்லை. இது சத்தியம். பாகிஸ்தான் மட்டும் ஜெர்மனிக்கு அங்கிட்டு ஒரு நாடா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இவன் டொச்சு. அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல வந்து ஒரு நடிகை நடிச்சிட்டானா, ராஜ் தாக்கரே டென்ஷன் ஆயிட்டான், குதிக்கிறான். உட்கார்ந்து பேசி 5 கோடி கொடுத்தானு வைக்கிட்டான். ஒரு கட்ட பஞ்சாயத்து காவலி, இவன் ஒரு தத்துவம், இவனுக்கு ஒரு நோக்கம். இன்னும் கொஞ்ச நாள் பாரு, இந்த காத்தை யாரும் சுவாசிக்காதீர்கள், இது பாகிஸ்தான் பக்கம் இருந்து வீசி வருகிறது, இது நம்ம தேச துரோக காற்று. இதை சொல்றானா முட்டாப்பைய கூட்டமே யோக்கிய பய. உலகத்துல எந்த நாட்டோடு வேணாலும் இந்தியா பகை நாடு இருந்துக்கலாம்டா, ஆனா இது பெற்ற குழந்தையடா பாகிஸ்தான். இதனுடைய பேர்டா, இது பிரிக்கு பிரசவித்த நாடா பங்களாதேஷ். இந்த நாடுகளை பகை நாடு ஆக்கியது போல ஒரு முட்டாள்தன உலகத்துல உண்டா? முகமது அலி ஜின்னா ஒரு நல்ல காரியம் செஞ்சாரு, இவங்களோட வாழ முடியாதுன்னு பிரிச்சுட்டு போனாரு. அவர் செஞ்சதுல பெரிய பிள்ளை இருக்கு. இல்லாம கிழக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் உள்ள இருந்தான்னு வச்சுக்க, எந்திரிச்சிருக்க மாட்டான் RSS பிஜேபி. டாங்கு உட்காரான் இருப்பான். அவன் எல்லாம் போயிட்டோன்னா ஆள் குறையணும்னா மைனாரிட்டி முஸ்லீம், மைனாரிட்டின்னு இருக்கான். வாய திறந்தா எங்க போனாலும் அங்கதான் வரலாம். தெருவில் ஒருத்தன் செத்தா அந்த கார் ஓட்டி போன முஸ்லீமா இருக்குங்க, நீ பேசுறானா இல்லைங்க, பெரிய கொடுமை. அவனுக்கு வேற அரசியலே கிடையாது, தத்துவம் இல்ல. என்ன தத்துவம் இருக்கு உனக்கு? இஸ்லாமிய எதிர்ப்பை தவிர வேற என்ன நீ அரசியல் வச்சிருக்க? சொல்லு, நீ வாதிட்டு வா. என்ன உன் பொருளாதார கொள்கை என்ன? உன் கல்விக் கொள்கை என்ன? உன்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன? உன் நீர் மேலாண்மை கொள்கை என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்றா பார்ப்போம். காங்கிரஸ் நீ எந்த இடத்துல வேறுபடுவீங்க? அவன் உலக தனியார்மய தாராளமய உலகமயம், தனியார்மய தாராளமயம் உலகமயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியாவை சீக்கிரம் எடுத்துட்டு யார் கல்ல கட்டுறது? நான் சொல்றது சிரிச்சுக்கிட்டே இருக்கில்ல, 7 வருஷமா பேசி இப்ப அங்க பேசிட்டு இருக்கிறான்ல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீ அங்க பேசிட்டு இருப்ப. வித்துட்டான்டா ஒருத்தர், ரொம்ப நாளா தெருவில் வித்துக்கிடந்தாண்டா, நம்ம கேட்கலடா. வித்துட்டான், ஏறக்குறைய வித்துட்டான், கொஞ்சம் இருக்கு வித்துருவான். மன்மோகன் சிங் சொல்றாரு, மோடி என்னை விட நல்ல வியாபாரியா இருக்காரு. அவர் சுமாரா பேசுவாரு, இங்க இருந்தே சந்தையை வச்சாரு. இவர் நல்லா பேசுவாரா, எல்லா ஊர்லயும் படா படா ஹே, இந்தியா மை நேஷன் ஹே, அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. வெள்ளக்காரன் வியாபாரம் செய்ய வந்தான், தம்பி தங்கைகளே, வெள்ளக்காரன் வியாபாரம் செய்ய வந்தான், இந்தியாவுக்கு வந்தாங்கிறது வரலாற்று புழுவு.
கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான், சென்னைக்கு வந்தான், எங்கெங்க துறைமுகம் இருந்ததோ அங்க வந்தான். அப்ப இந்தியா இல்ல. இதை நுட்பமா புரிஞ்சுக்கணும். வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாறு இருந்தவாறு கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. கவி பேரரசு வைரம் சொல்றான், ஒருத்தன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது நிகழ்காலத்தில் நிமிர்வதற்கு. நீ கடந்த காலத்தை பார்க்கறது இல்ல, பார்க்கணும். இவன் எதுக்கு வந்தான்? மிளகு வியாபாரம் பார்க்க வந்தான். மிளகு நம்மளுடையது, மிளகா நம்மளுடையது இல்ல. மிளகு 10 மிளகு இருந்தால் பகவின் வீட்டிலும் சாப்பிடலாம்ங்கிறான். அவ்வளவு மூலிகை விஷத்தை முறிச்செறிஞ்சிடும். எப்படி விஷம் வச்சு கொள்ள பகவின் வீட்டுல கூட 10 மிளகு இருந்தா நீ சாப்பிடலாம்டா தைரியமான. விஷத்தை வச்சுட்டாலும் மிளகு வாயில ஒட்டினா விஷத்தை முறிச்செஞ்சும் பழச்சு வாங்கிக்கிறான். வேணா சொதச்சு பாரு, விஷத்தை நீயே குடிச்சு கூட போட்டு பாரு. நான் உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் தான் பேசுவேன். ஏன்னா நான் சத்தியத்தின் மகன். சத்தியமே உருவமாக நின்று வாழ்ந்த ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளை. வியாபாரம் பண்ண வந்தான், நாட்டை அடிமையாக்கி ஆண்டான். ஒருத்த வியாபாரம் பண்ண வந்தான், பல ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம். கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை அடிச்சு விரட்டி விட்டது சுதந்திரம். சுதந்திர இந்தியா வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனை வா வா என்று கூப்பிடுது. சிவப்பு கம்பள விரிச்சு. ஒருத்தனுக்கு அடிமையா இருந்த என் தேசம் உலகத்தில் எல்லாருக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இந்த பொருளாதார கொள்கைதான் தனியார்மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இதை நுட்பமா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல எதுவுமே உனக்கானதா இருக்காது. நீயும் அந்நிய நாட்டினுடைய ஒரு சந்தை பொருளா தான் இருப்ப. உனக்கு தெரியுது இல்லை இப்போ எப்படி சந்தைப்படுத்தி வந்தான்னு? எப்படி வந்திருக்கான்? நீ வேப்பங்குச்சி வச்சு பல்ல விளக்குன. என்னது வேப்பங்குச்சி வச்சு விளக்கிட்டு இருக்காங்க? பிரஸ்ன்னா அதை வச்சு தேய்ச்சா 93, 94 வயசு வரைக்கும் பல்லு விழல. ஏன் நம்ம ஐயா கலைஞர் கூட ஒரு பல்லு விழல. சிரிக்காத, இது வரைக்கும் விழல. ஆனா 35 வயசுல விழுந்துருந்து செட் பல் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? பேஸ்ட் பிரஷ் பாக்குற வேலை. இப்ப என்ன பண்றான்? ஒரு பொம்பளை பிள்ளை வருது. என்ன இரு ரத்தமா? உங்கள் பேஸ்ட் மீன் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா? அடிநாய செருப்பாங்க. இதை வச்சுதான் ரொம்ப நாளா விளக்கிக்கிட்டு இருந்தோம். திரும்பி போறோம் பாரு. இதாண்ட அரசியல். உன்ட்ட எப்படி உருவனாம் பாரு. எங்க ஊர்ல இந்த பாட்டி பூதக்கதை சொல்லும். எப்பே அவன் தோல் இருக்க சொல்ல முடியுங்கிறான், சோறு இருக்க செங்கலை உரிக்கிறான்ட்டு. நீ இருக்கும்போது விதையை உருவிட்டு போயிருக்கான். நீதான் வச்சிருந்த தக்காளி, நீதான் வச்சிருந்த வெண்டைக்காய், நீதான் வச்சிருந்த சுரக்காய், நீதான் வச்சிருந்த நெல்லு. எங்க உன் விதை? யாக்கா கேளு. எங்க உன் தக்காளி கத்திரி விதை? யாக்கா இருக்கு? மான்சோண்டா நிறுவனத்துக்கு இருக்கு. எப்படா போச்சு தெரியல. வித்துட்டான். யாரு? மேல ஆண்டவன். முதல்ல தக்காளி விதை எப்படி எடுப்போம்? பழத்துக்குன்னு விதைக்குன்னு போடுவான். அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து அப்படி தண்ணிகளை போட்டு சட்டியில கலக்குவான். ஏன் சொல்றேன்? நான் செஞ்சவன். கலக்கி அப்படியே எடுத்து அடுப்பு சாம்பலை விட்டு பிரட்டி சோளங்களை காய வைப்போம், அல்லது சாக்குல கோணியில காய வைப்போம். நல்லா காஞ்சவனை எடுத்து ஒரு சீலத்துணியில் முடிஞ்சு அடுப்பு பானையில போட்டுருவான். விதப்புக்கு எடுத்து விதப்பான், குப்புன்னு முளைக்கி அருமையா காய்க்கி. இது எங்க வேளாண்மை முறை. கத்தரி விதையா போய்த்தான் பழத்தை எடுத்துட்டு வருவோம், கசைக்கு பிழிவோம், அடுப்பு சாம்பலை போடுவோம், அப்படியே காய வச்சு படுத்து வச்சுக்கிடுவோம். அப்போ வேப்ப இது இந்த பாவக்காய் விதையா, சுரக்காய் விதையா, பூசணிக்காய் விதையா எடுத்துட்டு வந்து அப்படியே பழத்தை எடுத்து எர்ராட்டி எடுத்து சாணியில தட்டி அப்படி சோத்துல வச்சு காய வச்சு வச்சிருவோம். அப்படியே இருக்கும். பருவம் தானே உடச்சி வச்சிருவோம். அப்படியே சாணியோட வச்சு விட்டுரும். உரத்துக்கு உரமாச்சு விளைச்சி வாங்கி வந்துடும். இப்ப எங்க விதை? அவன் 1000 ரூபா வச்சிருக்கான் 1 கிலோ விதை. அவன்கிட்ட இருக்கு விதை. வாங்கிட்டு வந்து விதைப்பேன். நல்லா முளைக்கும், காய்க்கு. அந்த காய்க்கு அந்த தக்காளிக்குள்ள விதை இருக்குமா? இருக்காது. 1, 2 இருக்கு. எடுத்து விதைச்சினா முளைக்குமா? முளைக்காது. மறுபடியும் என்ன விதைக்கு 5000 போவேன். எசமா இப்ப 1 கிலோ 1000 ரூபாயா? இப்ப 5000 ரூபா சொல்லுவான் 1 கிலோ. அதையும் நீ வாங்கி விதைப்ப. எப்படி? எல்லாத்தையும் வரி கொடுத்துட்ட. எங்க? விதையில இருந்து வரி கொடுத்துட்ட. இப்ப விதையில இருந்து நீ கிளம்பணும்.
எதுக்கு இப்ப கடைசியா ஜல்லிக்கட்டு எதுக்கு வருது? உன் விதையை இழந்துட்ட, எல்லாத்தையும் உன் கலையை இழந்துட்ட, உன் பண்பாட்டை இழந்துட்ட. இந்த மதுரை உசிலம்பெட்டி இந்த இதெல்லாம் சண்டை மேல உங்க ஒப்பம்ட்டு பரம்பரை பரம்பரையா நீங்க சண்டை மேல அடிச்சு வந்தவங்களா? உனக்கும் சண்டை மேலத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எவனை பார்த்தாலும் மேல் சட்டை இல்லாம வந்து டங்கட 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 டங்கட. ஏய் இல்லப்பா கொஞ்ச நேரம் டங்கட டங்கட டங்கடன்னு அடிக்கிறீங்க. காடுகள்ல கேரளாவில் வாழுகிற மக்கள் மிருகங்களை விரட்ட பயன்படுத்திய கறி. இதுல என்ன உனக்கு கலாச்சார பண்பாட்டை காத்துட்ட, நீ பெருமையை பார்த்துட்ட. உன்னோட இசைக்கருவி நாயனம் தமிழ். நீ சா வீட்டுல நையாண்டி மேலம்னு நடிக்கிறான், டங்கடக்கட டங்கடக்கட. எதுக்கு அடிக்கிறான்? சும்மா பொழுதுபோக்கு அடிக்கிறான். அவன் தான்டா கடைசி டாக்டர், கடைசி மருத்துவன். மருத்துவர்கள் கைவிட்ட பிறகும் மேலத்தை வச்சு நையாண்டி மேலத்தை வச்சு அடிக்கிறான். பணத்துக்கிட்ட நங்கு நங்குனா எதுக்கு அடிக்கிறான்? அவன் கடைசி மருத்துவன். பரம்பரை பரம்பரையா தமிழன் உடம்புக்குள்ள ஊறிய இசை. அவன் ஒரு துளி உயிர் இருந்தாலும் நரம்புல முறுக்கேறி எந்திரிச்சிட மாட்டானாங்கிற நம்பிக்கை. வியப்பாருல உனக்கு என்ன கேட்டான், தமிழன் எப்படி கண்டுபிடிப்பாங்க? எங்க கூட்டமா இருந்தாலும் பறை எடுத்து அடிச்சு அடிச்சுன்னு வச்சுக்க, அவன் தன்னை எரியாம ஆனாலும் அப்புறம் நம்மளால ஒதுக்கிறான். பறைக்கு நமக்கு அதே அது சாதி பறை அல்லடா, நம்ம ஆதி பறையடா. அது சாதி பறை அல்ல, பலரை சாவுக்கடிக்கும் பறையும் அல்ல, பலரை சாகடிக்கும் அடிக்கும் பறை. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்கோம்னா புரட்சி பாவல. பறை கொண்டு எவனையும் புலி எழுப்பல, புலிதான் நம்மளை எழுப்பி விட்டு போயிருக்கு. எல்லாம் கொஞ்ச நஞ்சல்ல நம் முன்னோர்கள் நமக்கு கொஞ்ச நஞ்சல்ல. அவ்வளவு உழைச்சிருக்கான், அவ்வளவு எழுதியிருக்கான், அவ்வளவு பாடியிருக்கான், அவ்வளவு பேசியிருக்கான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம், விதையை தொலைச்சிட்டோம், எல்லாத்தையும் தொலைச்சு நிக்கிறோம். கடைசி எங்க வந்துட்டோம்? உன் நாயனம் தவள் இல்ல, உனக்கு தெரியும். கண்ணு முன்னாடி ஒரு சரியா ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள முடிச்சிட்டான். தொடர்ந்து வேற ஜெயலலிதா கருணாநிதி தான். இவங்களை வரும்போது வரிசையில் நின்றுட்டு 2 பக்கம் டங்க அடிக்கும் போது முதலமைச்சருக்கு அடிக்கிறாயா, நமக்கு அடிக்க. உன்னோட இசை உயிரை மயக்கிற உருக்குகிற இசை. நீ இந்த என்னது சிங்கார வேலனை தேவை அந்த படம் கொஞ்சம் சலங்கையில ஐயா ஜெமினி கணேசனும் சாவித்திரி நடிச்ச படத்தை பாரு. அதுல ஒரு நாரசரம் வாசிப்பார், அந்த அம்மா பாடும். ஒண்ணுமே தெரியும், அவனுக்கு சங்கீதம் இங்கீதமா வந்துடும், கேளு சங்கீதம் வந்துடும். அப்படி இருக்கும். தில்லான மோகன் படத்தை போட்டு பாரு. உயிரை உருக்குற இசையை நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி சேதிக்கு கொடுப்பான். நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டான். அந்த தவள் நாயனத்துல அப்படி அடிப்பான். இந்த சண்டை மேளத்துல வாசிக்க சொல்லு பாப்போம். அப்படி சண்டை மேளத்தை அடிச்சு சாமி வர ஆட வச்சிரு. ஆனா உன் தாளத்தை போட்டு ஆடாம இருக்கணும், செவடம் கூட சாமி இந்த அடிவான். இசையே அவனுக்குள்ள போகிறனாலும் ஆடிவான். பாம்புக்கு காது இல்ல, ஆனா பாம்பாட்டி பாம்பு இந்த இது ஊதுனவொன்னு அப்படியே துருத்தி ஊதுனவொன்னு ஆடுதுன்றான. என்னது? பாம்பு காது கேட்காது, காதே இல்ல, எப்படி ஆடுது? அவன் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துறான். அது அசைவுக்கு ஏற்ப அப்படியே பாக்குது. இவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்ட்டு இப்படி பண்ணுது. அதை நம்ம ஆடதான் நினைச்சுக்கிறான். அது நம்மளுடைய அறிவிட்டதன்னு வச்சுக்க. அந்த நையாண்டி மேல உன்னுடைய பரம்பரை இசை செத்துட்டு நீ கலாச்சார பெருமை நினைச்சு நான் சண்டை மேளத்தை கொண்டாந்து வச்சுட்டேன். இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், எவன் சண்டை மேல அடிக்கிறானோ அவன் மண்டை மேலேயே அடிக்கிறது. நீ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு புரட்சி, அது மாதிரி அது ஒரு புரட்சி வேலை இருக்கு. கிளம்புன்னு அது அடிச்சா என்னப்பா, பல ஆயிரம் கோடி இந்த நாட்டின் பொருளாதாரம் அந்த மாநிலத்துக்கு போகுது. இதனால எங்காலும் நாயனம் தவளை அடிச்சு வாசிக்கிறதுனால வறுமையில ஒண்ணு எங்க கட்டிங் போட்டு போட்டான். எங்க போவான் அவனுக்கு யாருக்கா? கோயில் திருவிழாவில அவன் அடிக்க விடுறதில்ல, கல்யாணத்துல அடிக்க விடுறதில்ல, காலத்துல அடிக்க விடுறதில்ல, புதுமனை பூவிழாவா அடிக்க விடுறதில்ல, எதுக்குனே கூப்பிடுறதில்ல. அப்புறம் அதை மீட்கணும். நீ நினைச்சு பாத்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிடும். எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்ப அழிச்சு கிழிச்சு வேற நாட்டை படைக்கணும். ஏப்பா முதல்ல இருந்து வருவோம்ப்பா. இந்த
வெண்ணிலா கபடிக்குள்ள சூரி பட்டா தெம்பான்ல தம்பி. நான் நம்ப மாட்டேன். நீ ஒண்ணு வந்துருது முதல்ல வந்து போடா, நீ கோடை போடுற, நீ பொட்டா கொண்டாடா. அந்த கோடை போடுற பொட்டா கொண்டாட வேலை தான் இப்ப நம்ம செய்ய போறோம். புரியுதா? அழிச்சிடும். தமிழர் இன வரலாற்றில் 50 ஆண்டு கால இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ஆட்சியை அழிச்சுக்கிறோம். ஒண்ணுல இருந்து மாறுபடி ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் நம்ம செய்யணும். அதை செய்யறதுக்கான வேலை வந்துருச்சா? வந்துருச்சு. என்னையில இருந்து அது 4-5 நாளா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை தொடரணும். உணவு விஷமாயிருச்சு. உன்னால கல்லு வச்சு பழுக்காத மாம்பழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. திராட்சை விதை இல்ல, விதையோட திராட்சை இருக்கா? இல்ல. திராட்சையை நம்பி உன்னால சாப்பிட முடியுமா? அது பழமா விஷமா உனக்கு தெரியல. மாம்பழத்தை எல்லாமே ஃபாஸ்ட் கொண்டு வந்துட்டான். இவரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் டெட், அது 2 நடக்குது. இதுல என்ன பண்றான்? மாம்பழத்தை கல் வச்சு பழுக்க வைக்கிறான். அது 3 நாள்ல செங்காய வச்சு வைக்கோல்லே கோணிலே கட்டினா பழுத்துரும். ஆனா ஒரே நாள் வியாபாரம் மட்டும் கல்ல வச்சு அடிச்சு விட்டுறான். அது வாய் வந்துருது, வயிற்றால போய் முடிஞ்சுது. பழத்தை சாப்பிட முடியல, வாழைப்பழம் சாப்பிட முடியல, கொய்யாப்பழம் சாப்பிட முடியல, திராட்சை சாப்பிட முடியல. எல்லாம் உணவு விஷமாய் கொண்டிருக்குது. ஆனா இந்த நிலையில உன் தேசம் உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வருது. 130 கோடி மக்களில் 140 கோடி மக்கள் ஒருவேளை சோறு இல்லாம உறங்க போறான். உன் நாட்டுலதான், இந்த நாட்டுலதான், இந்திய நாட்டுல. நீங்க எல்லாம் பாம்போட்டு மக்களை கொள்வதுதான் பயங்கரவாதம் நினைக்கிறீங்க. சொந்த நாட்டு மக்களை நீரும் சோறும் இல்லாமல் பட்டினி விட்டு கொள்வதை விட ஒரு கொடிய பயங்கரவாதம் தீவிரவாதம் உலகத்தில் இல்லை. அந்த நிலை வருவதற்கு முன்பு என் தம்பி தங்கைகள் தயாராகிக்கணும். இந்த ஒரே நாள்ல பண மதிப்பு செல்லாது படுத்துட்டாருல, அது மாதிரி ஒரே நாள்ல உனக்கு தோறல என்ன பண்ணுவ நீ? என்ன ஆயிரும்? எப்படி வருவ நீ? இப்ப உன்னை வங்கிக்கு வர சொன்னார்ல, வங்கிக்கு வா, எல்லாம் மின்னணு பரிமாற்றத்துக்கு வான்னு. இப்ப வரதா புயல் மாதிரி ஒரு புயல் வந்துச்சு. அது மாதிரி இங்க ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. மின்கம்பங்கள் விழுந்துருச்சு. கணினி எதுவும் இயங்கல. எப்படி சாப்பிடுவ? டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை கடிச்சு படுத்துருவியா? எப்படி பண்ணுவ? ஏடிஎம் பிடிஎம் வச்சு சாப்பிட்டு படுத்துருவியா? இது ஒரு பைத்தியகாரத்தனமா உனக்கு தெரியலையா? எப்படி இந்த வேலை செய்வ? மின்சாரமே போகாத பல 100 கிராமங்கள், பல 1000 கிராமங்கள் 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னும் இருக்கிறது. நான் பேசல, ஐயா மோடி. மின்சாரமே போகாத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி போகும்? பதில் இல்லை. எப்படி போகும்? முடிச்சு விட்டான். 11 லட்சம் கோடி தனிப்பெற முதலாளிகளுக்கு கடன் கொடுத்ததுல வங்கியில் இருந்த காசு காலி ஆயிடுச்சு. நான் உங்க அண்ணன், உன் தம்பி, உன் மயன் உண்மைதான் பேசுவேன். போயிடுச்சு. வங்கியில காசு இல்லை. சுவிஸ் வங்கியில இருந்து காசை கொண்டாடான பெரிய தச்சினத்தை சுருக்கு பையில இருந்து கிளப்புறேன். கொண்டு வச்சு ஏழை எளிய மக்கள் அன்னாடங்காட்சியில் தினக்கூலியில வரிசை நிக்க விட்டான். சொன்னது என்ன? கள்ள பணத்தை ஒடுக்க போறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறேன். கடைசி வந்து நின்னது என்ன? கேஷ்லெஸ் எக்கனாமி. நீ என்னென்ன குட்டிக்கன் அடிச்சு வந்து நின்று கேவரு. ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். நாங்க எப்படி ஒழிப்பாயின்னு கேட்டேன். நீ பொருளாதாரம் படிக்கல, நாங்க படிச்சிருக்கோம். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில ஒருபோது நீ லஞ்ச ஊழத்தை ஒழிக்க முடியாது. எப்படி லஞ்ச ஊழலை ஒழிப்ப? எப்படி கற்பணத்தை ஒழிப்ப? எல்லாத்தையும் தனியார் முதலாளி. கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை தனியார், போக்குவரத்து தனியார், குடிநீர் தனியார், பாதை தனியார், எல்லா இளவும் தனி முதலாளிகளுக்கு என்றால் அந்த முதலாளிட்ட கருப்பு பணம் குவியாம என்ன பண்ணும்? எந்த முதலாளிடா தன் லாப தேவைக்கு வருவானா, நாட்டு மக்கள் சேவைக்கு வருவானா? இந்த அடிப்படை கேள்வியை ஒவ்வொரு குடிமகன் எழுப்பி பார்க்க வேணாமா? நீ கேரளாவுல வெளிங்கத்துல 8000 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்க துறைமுகம் கிட்ட. யாருக்கு? அதானிக்கு. 8000 கோடியை செலவழிச்சு கட்டிட்டு போவானா? அண்ணன் காந்தியடிகள் அவன் 3000 கோடி செலவழிட்டானா பெரிய காரியம். ஜப்பான் முதலாளி வா, கொரியன் முதலாளி வா, சீன முதலாளி வா, ரஷ்யன் முதலாளி வா இந்தியாவுக்கு. இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும். மாரியாத்தா கோயில்ல, நாகூர் தர்காவில், வேளாங்கண்ணியில வேண்டிட்டு வரானா? அவன் லாப தேவைக்கு தான் வருவான். அப்புறம் அந்த முதலாளிகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன்கிட்ட காசு குவிஞ்சிருச்சுன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல? எப்படி ஒழிப்ப? 1000-500 லஞ்சம் வாங்கிட்டு இருந்தா ஒரே கால அடிச்சுட்டா 2000 வாங்கிட்டு போவான். வேற என்ன இதுல மாற்றம் வரும்?
2000 நோட்டு எதுக்கு அடிச்சா? அதுல காவி கொடியை பின்னாடி பொறிச்சு சமஸ்கிருத எழுத்த பொறிச்சது தவிர என்ன சாதிச்சுட்டு அதுல? 500 நோட்டு செல்லாது புதுசு அடிக்கிற, 1000 நோட்டு செல்லாது புதுசு அடிச்சுட்டு போக வேண்டியதானே? 2000 நோட்டு தேவை என்ன இந்த தேசத்துக்கு? அதுக்கு வாயில அந்த பதில் சொல்றது இல்லையே. யாராவது ஒருத்தர் தர்க்கம் பண்ணணும்ல, நேருக்கு நேரம் நின்று சீமானன் இப்படி பேசிட்டாரு, வா உன் பொருளாதார கொள்கை எடுத்துக்கிட்டு வா. இப்ப என்ன நினைச்சுக்க, அந்த மாதிரி சீமான் சினிமா எடுத்துக்கிட்டு சின்ன பையன் நினைச்சுட்டேன். ஏய் படிச்சுட்டு தான் பொழப்புக்கு இந்த வேலையை செய்ய வந்தேன், இப்ப அதை விட்டுட்டு இந்த வேலையை செய்ய வந்திருக்கேன். நாங்க என்ன மங்கிண்டி போயிடல, கோழி குண்டு அடிச்சு தெரிஞ்ச வேலைடா, மண்ணை கொஞ்சம் கிச்சு கிச்சு தம்பல் ஆடிட்டு இருந்த வேலை நினைச்சுட்டு இருக்க நீ. அது ஒரு காலம்டா, அதெல்லாம் 5 வயசோட முடிஞ்சு போச்சு. இப்ப அகில உலக அரசியல கரைச்சு குடிச்சு கக்கிட்டு இருக்கோம்டா. நீ யாருக்கு பேசுற? நீ அமெரிக்காவின் பொருளாதார கொள்கை என்ன, ரஷ்யாவின் திட்டம் என்ன, வெனிசுலா என்ன கொள்கை பின்பற்றுச்சு, கீவா என்ன பண்றான், டென்மார்க் என்ன பண்றான், சுவிஸ் என்ன பண்றான், நியூசிலாந்து என்ன பண்றான், ஸ்வீடன் என்ன பண்றான், இதெல்லாம் தெரியாத மங்கி போய் மக்கள் நினைச்சுக்க நீ. செர்சி பசு பசு இல்ல பிசாசு அப்படின்னு பதிவு பண்ண ஒரே தான் தெரு தெருவா பேசுறேன். இது எதுக்காக கொண்டு வரான், இது எதுக்காக கொண்டு வரான், இது எதுக்காக கொண்டு வரான். டேய் நம்ம மாடு ரத்தத்தை முறிச்சு பாலாக்கும்டா, அது சதையை முறிச்சு ரத்தமாக்கி அப்புறம் அந்த ரத்தத்தை முறிச்சு பாலாக்கும்டா. நம்ம மாடு 3 லிட்டர் கறக்கும்டா, அது 10 லிட்டர் கறக்கும்டா. இது பாலுடா, அது விஷம்டா. என்னை தவிர இவன் உனக்கு சொல்லி கொடுப்பேன்? எவன் சொல்லி கொடுப்பேன்? எனக்கு ஒண்ணும் இல்லை. நீ கூழ் கொடுத்தாலும் குடிப்பேன், பிரியாணி போட்டாலும் சாப்பிடுவேன், பங்களால படுப்பிச்சாலும் படுப்பேன், பாய் தலைவன் இல்லாம கட்டாந்தரில் படுப்பிச்சாலும் படுப்பேன், செயலுக்கு போட்டாலும் சிரிச்சுட்டு போவேன், சினிமா பார்க்க போனாலும் சிரிச்சுட்டு போவேன். நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஏன் என்னை மாதிரி ஒரு காட்டா இனிமே பிறந்து வர மாட்டேன். பல பேர் எங்க ஊர்ல தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்க ஊர்ல தண்ணி இல்லடா. எல்லாரும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விட்டுருவேன் அதிகாரிய. தண்ணி இல்லாத காட்டுல இருந்து வந்தவங்க நாங்க. நீ எப்போ நீ தினம் இட்லி இல்ல தோசை இல்லையா, நாங்க ஆடிக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் பணியாரம் நிற்கிறவங்க, வாரம் ஒரு தடவை குடிக்கிறவங்க. அப்ப எப்படி இருப்போம், எப்படி இருப்போம் பாத்துக்க. பைத்தியக்கார பயிலு எங்களை பண்பாடற்றவன், அது வந்தவன் இது வந்தவன் ஒண்ணு தெரியாத முட்டா பயிலுன்னு ஒரு அடிப்படை அறிவும் அரசியல் புரிதலும் இல்லாத கேடு கட்ட ஈனப்பைய மக்கள்னு மஞ்சள் குளிச்சிட்டு இருக்கான். அவன் நீ ஒரு தான் நீங்க எனக்கு எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு கூட வேணும்டா. இந்த ஒரே ஒரு நாள் காலையில் 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூடாது இந்த நாட்டை கூட. இந்த கேட்கிறேன் அதை இந்த செஸ்ஸியை தள்ளிப்பிடணும்னே, கோக்கை தடை பண்ணி போடணும், எல்லாத்தையும் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் கொடுத்து தேர்தல் அறிக்கை கொடுக்கல. 322 பக்கம் வரைஞ்சு கொடுத்தேன். என்ன செய்வேன், எதை செய்வேன். நீ ஓட்ட போட்டிருந்தா ரோட்ல நீ நிக்கிற, அதெல்லாம் எல்லாம் காலத்தை சரசரசன்னு முடிஞ்சிருக்கு. அதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். என்ன கேக்குறான சீமான், நீ முதலமைச்சரா இருக்க கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒருத்தன் கேக்குறேன், பின்ன நான் முச்சந்தல் கத்திரிச்சாரு. நீங்க முதலமைச்சராகணுங்கிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களா? அந்த கேள்வியை நீ நல்லா பார்க்கணும். இதையே நீ விஜயகாந்த் கேட்கல, இதையே நீ ஸ்டாலின் கேட்கல, நீ ஏன் ஜெயலலிதாட்ட கேட்கல, சசிகலாட்ட கேட்கல, அன்புமணிட்ட கேட்கல. அவங்க எல்லாம் கங்காரு குட்டி. அப்ப இல்லைன்னா அட்ரஸ் இல்ல, நான் புலிக்குட்டி. அதை நீ புரிஞ்சுக்கணும், நுட்பமாக கவனிச்சுக்கணும். அப்ப இதுல என்ன பாரு, தமிழனுக்கு இந்த மண்ணின் மகனுக்கு இந்த மண்ணை ஆளணுங்கிற ஆசை கூட காணவிலும் வந்துடக்கூடாது. அந்த கேள்வியின் உள்ள அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் வர்றாங்கடா, இப்ப பல பேர் நெஞ்சடைச்சு வாயடைச்சு கிடக்குறான். நான் தமிழன் அப்படின்னு சொல்லும் போது பாசிஸ்ட் என்ன தெரியும், ரேசிசம் பேசுறான். என்னைய ஒரு தொலைக்காட்சி காட்டல, இன்னைக்கு இதையே பல பேர் பேசுறான், ஓடி ஓடி காட்டுறான். ஒரு கொடி பறக்குது சென்னை மெரினா கடற்கரையில, தமிழன்டா, அதை தாண்டா நானும் சொன்னேன்டா. என்ன கொடுமை பாருங்க. அதான் ஒருத்தன் சொன்னான், டேய் 5 பேர் அடிச்சா சண்டை, 50 பேர் அடிச்சா தகராறு, 500 பேர் அடிச்சா கலவரம், 5000 பேர் சேர்ந்து அடிச்சா புரட்சி. இப்ப என்ன பண்ணிட்டான், 5 லட்சம் பேர் சேர்ந்து அடிக்கிறான், மாபெரும் புரட்சி. ஓடுறான். என்னை கேள்வி கேட்டவனெல்லாம் ஒரு நாள் நான் எதிர்கொள்ள தானே போறேன். இப்ப என்ன தம்பி,
இல்ல தமிழர் நாட்டை தமிழரே ஆடணுங்கிறீங்களே, யாரெல்லாம் தமிழர்னே? தெலுங்கு தேசம்னு ஆரம்பிச்சாரு என் டி ராமராவ். யாரெல்லாம் தெலுங்கர்? திராவிடர்னு சொல்றாங்களே, யாரெல்லாம் திராவிடர்? இது என்னன்னு நான் கேட்கறது நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுங்கிற மாதிரி, நான் கேட்கறதுக்கு நீ சொல்லணும்ல. எப்படி இருக்கு? சிவன் முருகன்னா இந்து மத கடவுள் எப்படின்னு? சிவனுக்கு முருகனுக்கும் தெரியுமா அவங்க இந்துன்னு அப்படின்னு கேட்டேன். நான் தூங்கும் போது முதுகு பின்னாடி எழுதி வச்சுட்டு எதையாவது எழுதி வச்சுட்டு முதுகுல என்ன எழுதி இருக்குன்னு கேட்டா அது பைத்தியக்காரத்தனம். என் பாட்டை முப்பாட்டெல்லாம் எப்படா இந்து மதம் போச்சு அவங்க எந்த நூற்று எந்த எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிடா. நாங்க சைவர்கள், அதுலயும் வீர சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற பெருங்கூட்டம். நாங்க தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவை இதெல்லாம் எங்க நூல்கள், மறை நூல்கள். நீ எதையோ ஒண்ணு திடீர்னு வந்துட்டு இதை பின்பற்று அதை பின்பற்று, பட்டாசு வெடிக்காத அதை வெடிக்காத, என்னத்தையோ ஒண்ணு கொண்டுட்டு போயிட்டு ஓடிட்டு இருக்கு இந்த மக்கள். இதெல்லாம் மாற்றணும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மக்களின் திரட்சியே மாற்றத்திற்கான புரட்சி. மாற்றத்தை நான் விரும்புறேன், இவர் விரும்புறார், இவர் விரும்புறார், இவர் விரும்புறார், அவர் விரும்புறார். மாற்றத்தை விரும்புகிற மக்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் குவிந்தால் அடுத்த நொடியில் மாற்றம். இப்ப நடந்துச்சா இல்லையா? இதான் தப்பு, இதான் பிலாசபி. எனக்கு ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, இந்த கேடு கட்ட கொடுமையான நிர்வாகம் பிடிக்கல, தூக்கி எறியன்னு நினைக்கிறேன். நினைக்கிற எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டிட்டோம்னா அடுத்த நாள் தூக்கி எறிஞ்சிடலாம். அது செய்யறதுக்கு ஆள் இல்லை. அது இது நடக்கும். ஒரு தேசிய இனம் தேவை கருதி தனக்கான தலைவனை பிரசவிச்சுக்கிறது. அப்படித்தான் பிரபாகரன் பிறந்தான். அவர் நம்ம வரணும், ராணுவம் கட்டி போறான்னு புரட்சி செய்யணும்னு இல்லை. பாக்குறான், அக்காவை கற்பழிக்கிறான், தங்கச்சியை கற்பழிக்கிறான், அம்மாவை கற்பழிச்சு கொள்றான், அப்பாவை சுட்டு போறான், வீட்டை அடிச்சு போறான், அண்ணனை சுட்டு போறான். என்னதான்டா பண்றதுன்னு பார்த்தான். ஒரே ஒருதான் அவனுக்கு தோணுச்சு, எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை, தன் உறவுகளை அழித்து ஒழிக்க சிங்களன் துடிக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் தன் மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் அவன் துப்பாக்கி தூக்குறான். சும்மா உள்ளங்கை அரிச்சிச்சுங்க எடுத்து ஒருத்தர் சுட்டு பார்க்கலாம்னு சொல்ல, வழி இல்லாம தூக்கிட்டான். மாவன் சொல்றேன் பாருங்க, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்கிறேன். அப்படி நம்மளை முடிவெடுக்க விடுறது எதிரிதான். அந்த அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு, அருமை தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், நம்மை அடிமைப்படுத்தவன், உரிமை பறித்தவன், நம்மளை கண்டுகொள்ளாது நிற்கதியாக நிற்க வைத்தவன், வஞ்ச பராரிகளாக 5க்கும் 10க்கும், வேட்டிக்கும் சேலைக்கும், அரிசிக்கும் பருப்புக்கும், ஆட்டுக்கும் மாட்டுக்கும், மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் தேர்வில் கையேந்தி நிற்க வைத்தவர்கள் ஆயுதத்தை வைத்து நம்மளை அடிமைப்படுத்தி நிறுத்தல. நம்மிடத்தில் வலிமை மிக்க வாக்கை பெற்று அதன் மூலம் பெற்ற அதிகார வலிமையை கொண்டு நம்மளை அடிமைப்படுத்தி நிறுத்திருக்கான். இப்ப நீ தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்பு மிக்க உன்னுடைய வாக்கு. இதுவரை யார் யாருக்கோ வாக்கை செலுத்தினாய், ஒரே ஒரு முறை உனக்காக, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக உனக்கு நீயே செலுத்திக் கொள்கிற ஒரு நிலையை, ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்திக்கணும். காலங்காலமா ரெட்டலைக்கு போட்டேன், பழகிருச்சு. காலங்காலமா உதயசூரியனுக்கு போட்டு பழகிருச்சு, மாத்த முடியலன்னா ஏப்பா குடிச்சு சாயரா விடுப்பான்னா? இந்த மயக்க குடி நோயாளியாகி குடி போதையில் இருக்கிறவன், குடியை நிப்பாட்ட முடியாம இருக்கிறவனுக்கும் ரொம்ப நாளா போட்டு பழகிருச்சு, மாத்த முடியலங்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இத மனசில் வைத்துக் கொண்டு இனி வருகிற தலைமுறை தம்பி தங்கைகளாவது ஒரு மாற்றத்திற்கான தூய அரசியலை முன்னெடுப்பதற்கு, உண்மையும் நேர்மையான ஊழல் லஞ்சமற்ற முழுமையான மக்களாட்சியை இந்த மண்ணில் நிறுவுவதற்கு, அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது, எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முடிவோடு களத்துக்கு வரும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதை கவனிக்கணும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு காலம் நமக்கு கையளித்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு பெரும் பணி, இதை புரிந்து கொள்ளணும். அழிந்து போய்விட்ட அன்னை தமிழ் சமூகத்தின் மொழியை மீட்டெடுத்து, சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தை மறு கட்டமைப்பு செய்து
சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தை எப்படி ஒன்றிணைப்ப? எப்படி ஒன்றிணைப்ப? தமிழால் இணைந்து நாம் தமிழராய் இணைவதை தவிர, நிமிர்வதை தவிர வேற வழி இல்லை. எந்த வாள், எந்த கோடாரி, எந்த அருவாளை வைத்து இந்த கையை இரண்டாக துண்டாக வெட்டினீரோ அதே வாளால், கத்தியால், கோடாரியால் இதை தைக்க முடியாது, இணைக்க முடியாது. அது தைக்க முடியாது. அப்ப எதாவது தைக்க முடியும்? உள்ளே இருக்கிற பகவான் பேசுறான். இந்த கையை மறுபடியும் இரண்டா துண்டாக வெட்டின கையை எது தைக்க முடியும்? ஊசி நூலும் தேவை. அந்த தைக்கிற நூல் தான் தமிழ், இணைக்கிற ஊசிதான் இனம். இந்த மொழியால், இனத்தால் இணைந்து எழுவதை தவிர, தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர இந்த தமிழ் சமூகத்துக்கு வாய்ப்பு. கல்லறை நிறுத்தினா பல்லர் கோட்டு போட மாட்டார், பல்லரை நிறுத்தினா கல்லர் போட மாட்டார், பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டார், படையாச்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினா கோனார் போட மாட்டார், கோனாரை நிறுத்தினா செட்டியார் போட மாட்டார், இந்துவை நிறுத்தினா இஸ்லாமியர் போட மாட்டார், இஸ்லாமியர் நிறுத்தினா இந்து போட மாட்டார், ரெண்டு பேரை நிறுத்தினா கிறிஸ்தவர் போட மாட்டார். அப்புறம் உங்களை தூக்கி யாரு சுடுகாட்டில் போட மாட்டார். எப்படி ஒரு தேசியம் எழுச்சி வரும்? அமெரிக்க பொருளாதார மேதை சொல்றான், இந்தியா ஒருபோதும் மல்லாதிக்கமாகாது, நீ கவலைப்படாதீங்கிறான். எவ்வளவு இவ்வளவு உறுதியா சொல்றாங்க. அவன் சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை ஒருபோதும் இந்தியா மல்லாதிக்கமாகாது. எப்படி சொல்ற? இந்து எந்திரிப்பான், இஸ்லாமியன் டக்குன்னு அழுத்துவான், உட்கார்ந்துருவான். இஸ்லாமிய எந்திரிப்பான், இந்து அழுத்துவான், உட்கார்ந்துருவான். ரெண்டு பேரும் எந்திரிப்பான், கிறிஸ்தவன் அழுத்துவான், படுத்துவான். இவன் எந்திரிப்பான், பௌத்தன் அழுத்துவான். அவன் எந்திரிப்பான், சீக்கியம் அழுத்துவான். அவன் எந்திரிப்பான், சமணன் அழுத்துவான். அவன் எந்திரிப்பான், பாசி அழுத்துவான். மாறி மாறி மண்டை அழுத்திட்டு இருந்தா எவன் எந்திரிப்பான்? எந்திரிக்க மாட்டான். கல்லர் எந்திரிக்கும் போது பல்லர் அழுத்துவார், பல்லர் எந்திரிக்கும் போது பறையர் அழுத்துவார். மாறி மாறி தலையை பிடிச்சி அழுத்திட்டு இருந்தா எவன்டா எந்திரிப்பான்? தமிழன் எப்படி எழுச்சி வருவான், எப்படி மீட்சி வருவான், எப்படி வெல்லுவான், வாழ்வான்? வாய்ப்பு இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் தான் ஒரு கதை சொல்வாருன்னு சொல்லுவாங்க. நண்டுகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறான் கப்பல்ல. எல்லா நாட்டு நண்டுகளையும் ஏத்திட்டு மேல மூடி போடல. எல்லா நாட்டு நண்டுகளையும் ஏத்திட்டு மூடியை போட்டு மூடிடுறான். தமிழ்நாட்டில இருந்து ஏத்தின நண்டை மட்டும் மூடல. அவன் எல்லாத்தையும் மூடிட்டியா? மூடிட்டேன். அவ எதை மூடல? சென்னையில இருந்து எடுத்துட்டு வர்றது மூடல. ஏன்? அது தேவையில்லை. என்னப்பா சொல்ற? தேவையில்லை, வேணா போய் பாருங்க. அங்க போய் பார்த்தா ஒரு நண்டு மேல ஏறி வருது. விழப்போற போது கீழே ஏறி வந்த நண்டு ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த கீழே இழுத்து விட்டுச்சுல, அந்த நண்டு மேல அப்பாட தப்பிச்சம்டான்னு விழப்போகும்போது இதுக்கு பின்னாடி வந்த நண்டு அதை ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எந்த நண்டுமே கரையேறி விழல, மாறி மாறி ஒண்ணு காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு நண்டு. இந்த நண்டு கதை நமக்கு இல்ல, மண்டுகளா இருக்கிற தமிழர்களுக்கு இந்த கதை சொல்லப்படுது. இதையாவது புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல எத்தனை பாட்டு இருக்கு? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். யாரு? கவிஞர் ஐயா வாலி காக்கைய உதாரணமா சொல்லி நமக்கு பாடுறாரு. இந்த பாரதி இருக்கானே நம்ம பாட்டை, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கம் திசையெங்கும் யாமன்றி வெறிலிட்டான். காக்கையெல்லாம் கோவத்திட்டு மாநாடு கொடுத்து பாரதியை கண்டிச்சு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுது. பாரதி பயந்து எந்திரிச்சு ஓடுறான். என்னை கண்டிச்சு என் தீர்மானம் போடுறீங்கன்னு. பாரதி, நீ எப்படி உன் சாதின்னு எங்களை பாடலாம்? நான் உயர்வா தானடா பாடுனேன், நீங்க என்னடா இப்படி கோச்சிக்கிறீங்கன்னு. நாங்க ஒரு காக்கை செத்தா 1000 காக்கை கூடி கத்துவான், அழுவான். இனம் மொத்தமும் செத்து போச்சு, நீங்க ஒரு கூட அழலையடா, நீங்க எப்படிதான் ஏன் ஜாதியா இருக்கீங்கன்னு காக்கை. பாரதி என்ன பண்றான்? தலப்பாவை கண்டி வச்சுட்டாள். உண்மைதானே? காக்கையை உதாரணம் சொன்னான் ஒற்றுமைக்கு. உலகத்துல எந்த இனத்துக்கும் ஒற்றுமையா இருக்கிறது காக்கை உதாரணம் சொல்லல. 5ஆவது 2ஆவது 3ஆவது பாட புத்தகத்துல 4 பசுமாடு ஒரு சிங்கம், 4 மாடு மேயுது. ஒன்னா மேயும் போது சிங்கத்தை குத்தி வெட்டிடுது. 4 சண்டை போட்டு தனித்தனியா பிரியும் போது சிங்கம் ஒவ்வொன்னா அடிச்சு சாப்பிட்டு போயிருது. இது எதுக்கு? தமிழனுக்கு தான் அந்த கதை சொல்லப்படுது. உலகத்துல எவனுக்கும் சொல்லப்படல. ஒரு அப்பனுக்கு 4 மயங்க, 4 மயங்களும் ஒன்னா இருக்காங்க. படுக்கிற எடுக்கிறாரு, மகனே விறகு கட்டை தூக்கிட்டு வாங்குறாரு. விறகு கட்டை தூக்கிட்டு வரான், உடைங்கிறாங்க. கட்டா இருக்கிற விறகு கட்டையை அடிக்கிறான், உடையில. ஒவ்வொரு கட்டையா பிரிச்சு அடிக்கிறான் மண்ணு, ஒவ்வொரு கட்டையா பிரிச்சு அடிக்கிறாங்க, உடைஞ்சிருது. இதாண்டா வாழ்க்கை தத்துவம். நீங்க ஒன்னா இருந்தா ஒரு வேளாண் ஒண்ணும் செய்ய முடியல, பிரிஞ்சிங்கன்னா எல்லாம் நொறுக்கி போட்டு போயிடுவாண்டாங்க. பிரிஞ்சதுனாலதான் தமிழை இதுவரை இந்த நாட்டை ஆளல.
தமிழன் கட்சி ஆரம்பிச்சா என்ன சாதின்னு கேட்கிறா, தமிழ் இல்லாத எவன் வந்தாலும் தலைவனா ஏற்கிற. இதுதான் நமக்கு இருக்கிற நோய். 50 ஆண்டுகளா உன் இனம் சார்ந்தவன், மொழி சார்ந்தவன் ஒன்னவே ஒருத்தலாம் ஆளல. அதனால எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இப்ப கடைசியா ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்? ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, வழி இல்லாம நிக்குது. இப்ப என்ன பண்ணணும்? அழிச்சு கிழிச்சு தொடக்கத்திலிருந்து எழுதுறதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகணும். குறிப்பா என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தயாராகணும். நாம போராடி கொண்டே இருந்து சாகிறதுக்கு வந்ததில்லை, சாதிக்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் என்பதை காட்டணும். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள் என்று உலகத்திற்கு காட்டணும். அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தமிழ் தம்பி தங்கைகள், இப்போது கிளர்ந்தெழுகிற இந்த கிளர்ச்சி, இந்த புரட்சி அணைய விடாமல் அடைகாத்து வைக்கணும். ஒரு பருவகால ஒரு வியாபாரம் போல, மழை பெய்தால் தேநீர் விற்பது, வெயில் அடித்தால் பழச்சாறு விற்பது அல்லது குளிர்பானம் விற்பது போல இல்லாமல், இது ஒரு தேசிய இனத்தின் உரிமை மீட்சிக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி என்பதை புரிந்து கொண்டு நாம் களத்திலே நிற்க வேண்டும். நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற அந்த அகந்தையை கொலை செய்யணும். நீனும் பெரியவனம் அல்ல, நானும் பெரியவனம் அல்ல, நம் எல்லாரிலும் பெரிது நமது மொழி, நமது இனம், அதன் மானம், அதன் விடுதலை என்ற அந்த உயர்ந்த கனவு. அது ரொம்ப முக்கியம். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை சொந்தங்கள், மாணவர்களுடைய கிளர்ச்சி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு எதிர்பாராத ஒரு பெரும் புரட்சியை நமது இளைய பிள்ளைகள் உண்டாக்கி இருக்கிறார்கள். தடை என்று விதிக்கப்பட்டதோ அன்றிருந்து தடை, அதை உடைக்கும் தமிழர் படை, தடை என்றால் அதை உடை என்று முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நின்றவர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஏறு தழுவுதல் எம்மின உரிமை, அதை மீட்டெடுப்பது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்று களத்திலே நின்ற பிள்ளைகள். பல்வேறு அரசியல் போராட்டங்கள், அழுத்தங்கள், பரப்புரை மூலமாக மக்களை திரட்டி போராடி கொண்டிருந்தோம். அந்த வழியில் இந்த தடை சட்டத்தை நீக்குவார்கள், அவசர சட்டம் கொண்டு வருவார்கள், கொண்டு வர மாட்டார்கள் என்று எதையுமே நாம் எண்ணத்தில் கொள்ளாது. தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவேன் என்று போன ஆண்டு அறிவித்தேன். அடுத்த இடத்திலே கைது செய்து கொண்டு அழைத்து விட்டார்கள். இந்த ஆண்டு ஓராண்டு காத்திருந்து இந்த ஆண்டு 16 இடங்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டை தடை மீறுகிறது. தென் மாவட்ட விளையாட்டு என்றார்கள், வட மாவட்டத்தில் தொடங்கினோம். ஆதிக்க சாதி விளையாட்டு என்றார்கள், கேட்டோம். அணி அணியாக லட்சக்கணக்கான தலைமுறை பிள்ளைகள், தம்பி தங்கைகள் போராடுகிறார்களே, அவர்கள் அத்தனை பேரும் ஆதிக்க சாதிகளா என்று கேட்டோம். ஜல்லிக்கட்டு தான் சாதி கலவரத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது என்றார்கள். அப்படி என்றால் அலங்காநல்லூரிலும் அவனியாபுரத்திலும் பாலமேட்டிலும் நடந்த சாதி கலவரம் எத்தனை, சாவு எத்தனை? ஜல்லிக்கட்டே நடக்காத திருநெல்வேலியில் தினந்தோறும் சாதிக்கு கொலை விழுது, அதுக்கு காரணம் ஜல்லிக்கட்டா? இவர்கள் சொல்லுவது, கடற்கரையில் இருக்கிற சிவாஜி ஐயா சிலையை எடுக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் சாலை விபத்து ஏற்படுகிறது என்கிறார். நாடெங்கிலும் பல ஆயிரக்கணக்கில் சாலை விபத்து நடக்கிறது. அதற்கு இந்த ஐயா சிவாஜி கணேசன் சிலை தான் காரணமா? எங்கு ஜாதிக்கலவரம் நடந்தாலும் ஜல்லிக்கட்டு தான் காரணமா? தருமபுரியில ஜாதிக்கலவரம் நடந்துச்சு, அங்க ஜல்லிக்கட்டு இல்லை. அப்புறம் வெட்டியாக ஒரு பொய்யான பரப்புரையை செய்து சாதிய உணர்வு இருக்கா, சாதிய மேலாதிக்கம் இருக்கா, சாதிய தீண்டாமை இருக்கா, எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் அதை ஒழிப்பதற்கு. இந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் அதற்கும் போராடுவார்கள். ஆனால் அதற்காக ஜல்லிக்கட்டையே தடை செய்ய வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. மூட்டை பூச்சிருந்தா மூட்டை பூச்சியத்தான் ஒழிக்கணும், அதுக்கு வீட்டையே கொளுத்தக்கூடாது. அதனால இது ஒரு பண்பாட்டு பெரு நிகழ்வு. இது 2-3 மாவட்ட நிகழ்வு அப்படி இல்லை. இன்னைக்கு சேலத்துல போட்டி நடந்துச்சு ஜல்லிக்கட்டு, கோயம்புத்தூர்ல ஓடிச்சு, ஒருத்த நாட்டுல ஓடிச்சு, அரிட்டாப்பட்டில ஓடிச்சு, எங்கெங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்காது நினைச்சா அங்கெல்லாம் போயிடுச்சு. எங்க ஊர் திருப்பத்தூர்ல போச்சு. கடைசிக்கு நானே முன்னின்று நடத்தணும்னு நினைச்சேன். 2 நாள் அவகாசம், 20, 18, 19, 20 3 நாள் அவகாசம் தருவேன். தடையை நீக்கி சட்டம் பெயற்றலைன்னா தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்திடுவேன்னு காலையில நடத்திட்டேன். முறையா நடத்தணும். பரிசு கொடுத்தோம், அண்டா கொடுத்தோம், விளக்கு கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், எல்லாம் கொடுத்து முறையா நடத்திட்டோம். எங்க நாங்களே ஒரு முன்னோட்டம் வெளியிட்டோம். ட்ரெய்லர் பாங்கல்ல, அடுத்த ஆண்டு எப்படி இன்னும் பிரம்மாண்டமா நடத்துறது அங்க நினைக்கும் போதே எனக்கு தோணிடுச்சு, சரி அடுத்த ஆண்டு பிரம்மாண்டமா நடத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டு. அந்த மாடு ஓடும் போது என் தம்பிமார்கள், மாடுபிடி வீரர்கள், மாட்டு உரிமையாளர்களின்
மனநிலை, அந்த உள்ள கிளர்ச்சியை, மகிழ்ச்சியை நீ பார்த்தீங்கன்னா அதை விட உலகத்துல ஒண்ணும் கிடையாது. கொண்டடிக்கிறான். 3 ஆண்டுகளா அவுத்து விடாத மாடுனே. இதை விட எங்களுக்கு என்னென்ன சந்தோஷம். அது அவனுக்கு சந்தோஷத்துக்கு மழை வேற பெய்யுது. டே வானமே வாழ்த்துக்கிறான மழைன்றான். அதனால 1, 2 அல்ல நாம் இழந்துவிட்ட பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நமது வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதையெல்லாம் மீட்டு காத்து பத்திரமாக வைத்திருந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் ஒப்படைத்து விட்டு போக வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமது முன்னவர்கள் நமக்கு மாளிகைகள் கட்டி வைக்கவில்லை, ஆனால் ஏரி குளங்களை வெட்டி வைத்து விட்டு போனார்கள். வங்கிகளில் பணத்தை 11 கோடியை போட்டு வைக்கவில்லை. வங்கியில் பணம் போட்டால் அது வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது என்று நமது முன்னவர்களுக்கு தெரியும். மலைகளை வைத்து விட்டு போனார்கள், மரங்களை வைத்து விட்டு போனார்கள், ஏரி குளங்களை, ஆறு கண்மாய்களை அப்படியே வைத்து விட்டு போனார்கள். மூலி, இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அப்படியே இருந்தது. நாம் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இருக்கிறதா என்பதை என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு வாகனம், ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை தடுக்க 6 மரங்கள் தேவை என்கிறது. ஆனால் எத்தனை லட்சம் கார்கள் சாலையில் ஓடுது, எத்தனை மரங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. ஆனால் நமது நாட்டில் 28 மரங்கள் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. கனடா என்கிற ஒரு நாடு 8950 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சு. இதை சாதித்திருக்க முடியாதா? நாம் நட்டு வளர்த்திருக்க முடியாதா? ஒரு அரசியல் தலைவர் மர நடு விழாவிற்கு போறார், மரக்கன்று நட. அந்த இடத்துல குழி இருக்கே, அங்க நடுவோங்கிறார் அந்த அமைச்சர். அந்த அதிகாரி சொல்றாரு, ஐயா வேணாங்கய்யா, 20 வருஷமா இங்கதான் நட்டுக்கிட்டு இருக்கோம், இதுல நட்டுங்க. 20 வருஷமா நட்டுருக்கான், அதை பாதுகாக்கல, வளர்க்கல. இந்த லட்சணத்துல இருக்கிறதுனாலதான் நாடு இருக்கு. வர்தா புயல்ல லட்சம் மரங்கள் விழுந்துருச்சு. விழுந்த மரமெல்லாம் நம்ம வேம்பு இல்ல, நம்ம புங்கை இல்ல, நம்ம புலி இல்ல, பாரம்பரியமாக நமது நாட்டு மரங்களை அந்த கொடும் புயலும் அசைக்க முடியல, ஒரு கிளையை கூட முறிக்க முடியல. மற்ற மரங்கள், அந்நிய நாடுகளிலிருந்து வந்த நட்ட மரங்கள் வேரோட முறித்து விழுந்துட்டது. தொலைக்காட்சி விவாதத்துல பாக்குறேன், நாட்டு மரங்களை நட வேண்டும். அதை தாண்டா நாங்க சொல்றோம். கோழியில நாட்டுக்கோழி, மாடுல நாட்டு மாடு, ஆட்டுல நாட்டு ஆடு. திரும்பி வாங்கடா, திரும்பி வாங்கடான்னு சொல்றோம். எங்களை பழமைவாதி என்கிறார்கள். நாங்கள் நன்றியோடு, ரொம்ப நன்றி, திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பழமைவாதி பழமைவாதி என்று. ஏன்னா என்ன இருந்தாலும் நாங்க, என்ன இருந்தாலும் எங்க அம்மாவை அம்மான்னு தான் சொல்ல முடியும். ஒரு மாடனா இருக்கட்டும், நவீனமா இருக்கட்டும், அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுவோம்னா எப்படி இருக்கு? எனவே உலகின் மிக பெருமை மிக்க, மிக மூத்த குடியில் பிறந்த தமிழின மக்கள், மிக தொன்மமான கலை கலாச்சாரம், இலக்கியம், பண்பாட்டை கொண்டு வாழ்கிற ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள், அவற்றெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று பெரும்பொறுப்பு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைப்பதற்கு அநியமாக வேண்டும். பணம், பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாத ஒரு பெரும் நெருப்பாக நாம் மாறி வர வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மாறி நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், மாணவ தம்பி தங்கைகள், இளைஞர்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் சொல்லுகிறேன். என்னுடைய எண்ணத்தை தான் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள், என்னுடைய கனவை விரிவாக்கம் செய்கிறீர்கள். என்னை விட பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. என்னுடைய பணியை நீங்கள், என்னுடைய பணிச்சுமையை குறைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நில்லுங்கள். உங்கள் தோளுக்கு துணையாக, உங்கள் நிழலாக அருகிலேயே நானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் நிற்போம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்வேன். சரியானது வென்றே தீரும் என்கிறார் புரட்சியாளர் சேகுவேரா. புரட்சி எப்போதும் வெல்லும் என்கிறார். அப்படி புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர்.